கேரவன்களில் ரகசிய கேமராக்கள் வைத்து வீடியோ எடுத்ததாக நடிகை ராதிகா குற்றம் சாட்டியுள்ளார். நடிகைகள் உடை மாற்றும் வீடியோவை ஆண்கள் ரசிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கேரவன்களில் ரகசிய கேமராக்கள் வைத்து வீடியோ எடுத்ததாக நடிகை ராதிகா குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா. கேரவன்களில் ரகசிய கேமரா இருப்பதாக நடிகை ராதிகா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான விவரம். வணக்கம். கேரள திரையுலகில் நடிகைகளுக்கு அந்த திரைப்பட பெண் கலைஞர்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் தொடர்பாக கடந்த 19ஆம் தேதி அந்த ஹேமா கமிட்டி அறிக்கையானது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு நடிகைகளும் தனக்கு நடந்த அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை பொதுவெளியில் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். இது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. மலையாள திரையுலகு மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு என பல திரையுலகிலும் இது பெரும் சர்ச்சையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு நடிகைகளும் பெண்களுக்கு அந்த பெண் கலைஞர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தும் கூட வருகிறார்கள். அந்த வகையில நடிகை ராதிகா இது தொடர்பாக ஒரு பேட்டியின் போது பேசி இருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த பேட்டியில மலையாள திரையுலகில் நடிகைகளினுடைய கேரவான்களில் அந்த கேமராக்களை, ரகசிய கேமராக்களை பொருத்தி அந்த வீடியோக்களை பதிவு செய்து ஆண்கள் அதை பார்த்து ரசித்தார்கள் என்று அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்கிறாரு. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நடிகைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான திரைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஷூட்டிங்கின் போது இந்த கேரவன் வாகனமானது கொடுக்கப்படும். அந்த வாகனத்தில் சகல வசதிகளும் இருக்கும். ஷூட்டிங்கின் போது ஏதேனும் ஓய்வு தேவைப்பட்டாலோ அல்லது அங்கே தங்கிக் கொள்வதற்கு, உடை மாற்றிக் கொள்வதற்கு, ஒப்பனை செய்து கொள்வதற்கு சகல வசதிகளோடு அந்த கேரவன் வாகனம் இருக்கும். அந்த வகையில நடிகைகளினுடைய கேரவன் வாகனத்தில ரகசியமாக அந்த கேமராக்களை பொருத்தி அதில் ஆண்கள் அந்த நடிகைக்கு தெரியாமல் பல நடிகைகளினுடைய அந்த வீடியோக்களை எல்லாம் பதிவு செய்து அதை பார்த்து ரசித்துக் கொண்டு இருந்தனர். அதை நான் என்னுடைய கண்ணாலேயே பார்த்தேன். அவர்களை, அந்த ஆண்களை அழைத்து அவர்களை மிரட்டவும் கூட செய்தேன் என்று அவர் அதுல குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் பார்த்தோம்னா தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், அதாவது மலையாளம் மட்டும் இல்லாமல் தமிழ், அதே போல தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு திரையுலகிலும் கூட பெண்களுக்கு, பெண் கலைஞர்களுக்கு இது போன்ற பல பிரச்சனைகள் இருப்பதாகவும் கூட அவர் தெரிவித்திருந்தாரு. அந்த வகையில பார்த்தோம்னா நடிகை ராதிகா இத்தகைய விஷயத்தை குறிப்பிட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தனது கண்ணாலேயே இது போன்ற ஒரு விஷயத்தை தான் பார்த்ததாக அவர் நடிகை ராதிகா குறிப்பிட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா நடிகைகளுக்கு, திரைப்பட பெண் கலைஞர்களுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினரும், முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நடிகை சமந்தா முதல் பல்வேறு நடிகைகளும், அதே போல விசித்ரா, மேலும் சகிலா உள்ளிட்ட பலரும் கூட கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து வரக்கூடிய நிலையில நடிகை ராதிகாவும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து இருக்கிறார். அந்த வகையில மலையாளம் மட்டும் இல்லாமல் பிற திரையுலகிலும் இது போன்ற பிரச்சனைகள் இருப்பதாகவும் தானே கண்ணால் இது போன்ற ஒரு சம்பவத்தை பார்த்ததாக குறிப்பிட்டு இந்த மாதிரி நடிகைகளினுடைய கேரவான் வாகனங்களில் ரகசிய கேமராக்களை பொருத்தி நடிகைகள் உடை மாற்றுவதை, அந்த வீடியோவை ஆண்கள் பதிவு செய்து பார்த்தார்கள் என்றும் அவர்களை அழைத்து நான் மிரட்டவும் செய்தேன். அதன் பிறகாக நான் இந்த மாதிரி கேரவான்களில் உடை மாற்றுவது கிடையாது. நான் எனக்கு தேவை என்றால் ஹோட்டல்களில் இருக்கக்கூடிய ரூம்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய அறைகளுக்கு சென்று நான் உடை மாற்றிக் கொள்வேன் என்றும் கூட அதில் தெரிவித்திருந்தாரு. அந்த வகையில ராதிகா தன் கண்ணாலேயே இது போன்ற ஒரு சம்பவத்தை பார்த்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடியது ஒரு பெரும் பரபரப்பையும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.